வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசிப்பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 30/3/2026. காலையில் 7:10 வரைக்கும் வளர்ப்பிறை துவாதசி திதியும் அதற்கு பிறகு திரியோதசி திதியும் காணப்படும். மதியம் 2:48 வரைக்கும் மக நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூர நட்சத்திரமும் காணப்படும். மாலை 4:51 வரைக்கும் சூலநாம யோகமும் அதற்கு பிறகு கண்டநாம யோகமும் காணப்படும். காலையில் 7:10 வரைக்கும் பாலவக்கரணமும், இரவு 7 மணி வரைக்கும் கௌளவக்கரணமும், அதுக்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்ப்போம். மாலை 2:48 வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிரா. கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 6:30 7:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 7:41 9:12 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:44 12:15 வரைக்கும் உமகண்டமும், மதியம் 1:46 3:17 வரைக்கும் குளிகை நேரமும் காணும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவாதசி திதியும் திரியோதசி திதியும் காணப்படும். சாபங்களையும் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய துவாதசி திதி, பிணிகளை தீர்க்கக்கூடியது திரியோதசி. இது ரெண்டுமே சிறப்பான நாட்களாக இருக்குது. இப்போ நான் எப்பவும் உங்களுக்கு சொல்கிறது, ஏகாதசி விரதத்தில் விரதம் இருந்து துவாதசியிலையும் அல்லது இலகுவாக சமன்பாடு அடையக்கூடிய உணவுகளை உண்டு. திரியோதசியிலும் அதே போல் ஒரு செயற்பாடுகளை செய்து மீண்டும் நீங்கள் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது மாலை பொழுதில் வரும். பிரசக தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிறராளுங்கிறது மனசுக்கும் ஏற்படும், பிற பொருட்கால நச்சு பொருட்களுக்கால உடலுக்கும் ஏற்படும். இந்த தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறும். இப்படி வெளியேறது மூலியமாக எங்களுக்கு தூய்மையான உடலும் மனதும் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்து வர நாட்களை நம்ம சிறப்பாக செய்கிறதுக்கு அமைச்சு வச்சுருக்காங்க. இதில் பாலவக்கரணம் இருக்குது. காலையில் 7:10 வரைக்கும் பாலவக்கரணங்கன்னா வழக்குகள், சண்டை சச்சரவு சீக்கிரது, கணவன் மனைவி பிரச்சனை தீர்த்து வைக்கிறதெல்லாம் ஓகே. அதுக்கடுத்து கௌளவக்கரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கௌளவக்கரணத்தில் கௌளம் அப்படின்னாலே அதுக்கு வராகமூர்த்தி பன்றி உருவத்தை கொடுக்குறாங்க. பன்றி அப்படின்றது நிலத்துக்கு கீழே இருக்க விஷயங்கள்னு சொல்லப்படுது. நிலத்துக்கு கீழே என்னென்ன இருக்குது? அத்திவாரம் தோன்றது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, நிலக்கீழ் கிழங்கு வகைகள், நிலக்கீழ் ஆராய்ச்சி, புவியியல் ஆராய்ச்சிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளோட்டம் பெறுறது, ஒரு கப்பலை கட்டிட்டு வெள்ளோட்டம் பெறுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் சிறப்பாக செய்யலாம். மற்ற விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் எந்த மாதிரியாக நீங்கள் பார்த்து செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் தெளிவாக அதை எடுத்துக்கணும். நீங்கள் வேறு விஷயங்கள் கூட செய்யலாம். இது செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்து இந்த நாளைக்கான ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எப்படின்னா, ஜாதகம் பலன்களை எப்படி பார்ப்பது, நான் சொல்கிற பலன்களை எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்ட போகுது, எந்த முடிவுகளை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்ன பலனை பாருங்கள், ராசி பலனை இல்லை. லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விஷயம், ஆன்மா. லக்னம்ங்கிறது உடல் சார்ந்த விஷயம். அப்போ அந்த ராசிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயமா இருக்கும்போது அதுக்கு பாருங்க, உடல் மனம் ஓகே, ஆனால் அதனை வழி நடத்தக்கூடிய உயிர்
பலன் பார்க்கும்போது தான் சரியான முறையில் பார்க்க முடியும். அப்போ அது சூரியனை அடிப்படையாக கொண்டு வருது. அடுத்தது உங்களுக்கு என்ன மகாதிசை புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்குது, அது நடக்குதான்னு பாருங்க. இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா அந்த பலன்கள் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக வழிநடக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்திற்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க, எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் செய்திடக்கூடாது. சில மனக்குழப்பம் வரும், முக்கியமாக மனைவியிட, கணவருக்கு இடையில், குடும்ப உறுப்பினர்கள் இடையில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அப்போ வார்த்தை பிரயோகத்தில் கவனமாக இருக்கணும். அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், அதை பேசி பேசி பெருசாக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நண்பர்கள், உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர், பங்குத்தர, குழந்தை சம்மந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கையில் இருக்க பணம், ஒரு பணம் சேமிப்பு இருக்குன்னா அது தேவையில்லாமல் கொண்டு போயிட்டு செலவழிக்கிறது, அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதெல்லாம் கூடாது. பொறுமையாக அமைதியமாக இருந்து அந்த வேலைகளை செய்து முடிக்கிறது பார்க்கணும். இன்றைக்கு நாள் இல்லைனாலும் உங்களுக்கு வர்ற நாள்களில் இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு தொழில் ரீதியாக வெளிநாடுகள் போகிறது, தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுறது, புதிய தொழில் கிடைக்கிறது, உங்களுக்கே ஒரு உத்வேகங்கள் பிறக்கிறது, ஆத்ம பலன்கள்லாம் அதிகரிக்கிறது, ஆத்ம சக்தி அதிகரிக்கிறது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோயிலேருந்து வெளிவர்றது, இல்லைன்னா அதுக்கான சரியான சிகிச்சைகளை தேவைப்படுறது, அதிகபட்ச செலவுகள்லேருந்து வெளிவர்றது, உங்களுக்கு அறியாமலே ஒரு உத்வேகத்தில் பல விஷயங்கள் செய்து வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் விநாயக பெருமான், உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்கறது எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவுகளெல்லாம் செய்யக்கூடாது. இந்த களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், அதுகளுக்கு போய் கையில் இருக்க பணங்கள்லாம் செலவழிக்கிறது எல்லாம் தேவையில்லை. அது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விரயங்களை அதிகரித்து கொள்ளக்கூடாது. கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்கள் கொஞ்சம் உடல் உபாதைகள் இல்லை கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கே இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது எதுவுமே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு, நான் வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும், அது வாங்கணும், ரெண்டும் செய்ய வேண்டாம். அமைதியாக இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே போதும்.
இந்த வியாபார சம்மந்தத்துக்காக வேண்டி வியாபாரத்துக்கு நான் அடகு வச்சு வியாபாரம் பார்க்குறேன், இல்லை இதை கொண்டு போய் வச்சு நான் வியாபாரம் பார்க்க ஒன்றும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்குது. கணவன் மனைவியிலே சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம், மன உளைச்சல்களுக்கு ஆளாகலாம். எதிர்பார்த்தது தடைப்படும் போது உங்களுக்கு சில மனசில் கவலைகள் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. படிக்கிற குழந்தைகள் கல்விகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றமைத்துக்கள். பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், சனி பகவான் அவருடைய சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம், இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதில் பல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு அந்த விஷயங்களை செய்கிறதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் அங்கே முயற்சி தடைப்படலாம். தொழில் ரீதியாக ஒரு முயற்சி ஆரம்பிப்போம், தடைப்படலாம். வியாபாரத்தை பெருக்கும், முயற்சி தடைப்படலாம். ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு முயற்சி பண்ணால் அதில் ஒரு தடை, இல்லை அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றணும் தடை. இப்போ இவங்களோட விஷயங்கள் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், தம்பி தங்கைகள், தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குடும்பத்தில் சில ஒற்றுமைகள் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியதாக இருக்குது. அது நேரத்தில் எதிர்பாராதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் சில புது வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பண வரவுகள் அதிகரித்து பணம் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர்கல்விகளில் எதிர்பாராத விடயமாக உயர்கல்வியில் ஒரு மாற்றம் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயே மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சூரிய பகவான், புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி உங்களுடைய மன அழுத்தங்களையோ ஒரு விதமான கோபங்களையோ உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நீங்கள் ஒரு குறைவாக அல்லது நீங்கள் ஒரு ஏதோ விதத்தில் தன்னை அழுத்திக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய கணவருக்கோ நண்பர்கள் உறவினர்களுக்கோ வேலை செய்கிறவங்கள்ட்ட போயிட்டு அதை அவங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்குற அளவுக்கு இது பண்ணிக்கலாங்க. கவனமாக எந்த இடத்துல இருந்தாலும், வீட்டுக்கு போனாலும் வந்தாலும் கவனமாக இருங்க. உங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி, கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இதனால் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போகிறது, கையில் அதிகபட்ச செலவுகள் போய் விரயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் கட்டுப்படுத்தப்படுறது, திருமண பேச்சுவார்த்தைகள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் ஏற்படுறது, உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ ஒரு நல்ல தொழில் கிடைக்கிறது, தொழில் மாற்றங்கள் அமைவது, அதே நேரத்தில் ஒரு நோய்கள்லேருந்து வெளிவர்றது, கடன் தொல்லைகள்லேருந்து வெளிவர்றது, ஆகமத்தில் நிறைய வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணாதன் யோகாதிபதி மகாலட்சுமி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சி கொள்ளுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி மனம் நன்மையாக இருக்கும். நம்ம கடன் தொல்லைகள் வரலாம், கவனமாக இருக்கும். தொழிலில் எந்த ஒரு மாற்றத்தையும் முயற்சிகளும், அதாவது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துட்டாலே சரி. அடுத்து
உடல் உபாதைகள் எதுவும் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் சேர்த்து. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்க. எதிர்பார்க்குற பண வரவுகள் கூட சில வேளை சிக்கலாக மாறலாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக இருக்கும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பார்த்துக்கணும். முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தை பார்த்துக்கணும். இந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதை அடகு வச்சு வியாபாரம் செய்ய போகிற எதுவுமே செய்யக்கூடாது. காதல் விவகாரங்கள், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய சிவபெருமான், தர்மசா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்கல்வி, பாடசாலை கல்வி, இந்த கல்விகளில் சில முன்னேற்றங்கள் உங்களோட முயற்சியால் ஏற்படும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ தீர்மானம் எடுக்கணும்னா எடுக்கலாம். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, ஏதோ ஒரு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். கணவன் மனைவியிலே அந்நியோன்யங்கள் பெருக்கக்கூடிய நாளாக இருக்குது. மன நிம்மதியாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தேவன் சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இவங்களோட சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாதத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மௌன விரதம் கடைப்பிடிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா எதிர்பாரா நேரத்தில் எதிர்பாரா சிக்கல்கள், விபத்துக்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்கள் வாயாலேயே நீங்கள் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பொறுமையும் அமைதியுமா இருக்கணும். எதை செய்தாலும் அமைதியாக பார்த்துக்கணும். தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், ஆஞ்சநேய, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சி உண்டாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.